எதிர்வர போற நாட்கள்ல இலங்கையில ஒரு சில முக்கியமான கைதுகள் நடக்கலாம் என்ற மாதிரியான செய்திகள் இன்னைக்கு அதிகம் பேசப்படுது. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லப்படுற ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்படுற ஹரக்கட்டாவை பாதுகாக்கிறதுக்கு கொலை செய்யாம இருக்கிறதுக்காக லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவங்க. சிஐடியும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் சியபக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் சேர்ந்து இதை பற்றின ஒரு விரிவான விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. சில சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. எதிர்வர போற நாட்கள்ல முக்கியமான கைதுகள் நடக்கலாம் என்ற மாதிரி பேசப்படுது. அதுல சட்டத்தரணிகள், லோயர்ஸ் இருக்கிறாங்க, உயர் போலீஸ் பதவிகள் இருக்கிற நபர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அரசியல்வாதிகள், பிரதேச மட்ட அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய தலைகள் வரைக்கும் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான செய்திகள் இன்னைக்கு அதிகம் பேசப்படுது. இப்போ சிஐடியும் சியபோக்கும் சேர்ந்து நடத்தியிருக்கிற விசாரணைகளில் சில நபர்களினுடைய சாட்சியம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்காம். இதை தவிர பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கு. ஹரக்கட்டா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சில வசதிகள், சொகுசான ஒரு வாழ்க்கை, சிறைக்குள்ளேயும் சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதுன்றதுக்கான சில ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. சிறைக்குள்ள இருக்கிற ஹரக்கட்டா தன்னுடைய குடும்பத்தோட போன்ல கதைக்கிறதுக்கு, வீடியோ கால்ல கதைக்கிறதுக்கான வசதிகள் வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப சிறைச்சாலைகள் அதிகாரிகள், பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிற அதிகாரிகள் இதுல சிக்கலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறதுன்னு சொன்னா 3 பேருடைய கைது. அருண சதுரங்கன்னு சொல்லப்படுற விமான சேவைகள் விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருந்தவர், ராகித ராஜபக்ச முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சோட மகன் கைது செய்யப்பட்ட சம்பவம், சதுர அபேசிங் சொல்லப்படுற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாசோட கட்சியில ஒரு அரசியல்வாதியா இருந்து இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு நீக்கப்பட்டிருக்கிற இந்த 3 பேருடைய கைதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் பெருசா பேசப்பட்டிருந்தது. இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு இப்ப தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடக்கிற பின்புலத்துல இதுக்கு பின்னால் இருக்கிற வேற சில நபர்களையும் தேடி தீவிரமான ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. ஒரு கோல் ரெக்கார்டிங் வெளிவந்திருந்தது. அதுல கதைக்கிறவர்கள் யாரு, உண்மையிலேயே இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த குரல் பதிவை இப்ப அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் அதுக்கான பகுப்பாய்வுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகளும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இதை தவிர அந்த குரல் பதிவில் சொல்லப்படுற மாதிரி ஹேபி சொல்லப்படுற ஒரு நபர், இல்லாட்டி நிர்மல பண்டார் சொல்லப்படுற ஹேபி சொல்ல அடையாளப்படுத்தப்படுற ஹரக்கட்டாவினுடைய குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் இதுல சாட்சியமா இருக்கிறார் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நபருடைய சாட்சியத்தின் அடிப்படையிலையும் இந்த போன் ரெக்கார்டிங்கின் அடிப்படையிலையும் இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் ஹரக்கட்டாட வைஃப் மதுஷிகா மதுவந்தி சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரி பேசப்படுது. ஆனா அவரை இதுல ஒரு சாட்சியா கருத முடியுமா என்னன்றது தெரியாது. சொன்ன அவரும் இப்ப இலங்கையில இல்ல. குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் போதைப்பொருள் கடத்தல் மூலமா கிடைச்சதா சொல்லப்படுற பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற செயற்பாடுல இவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்படுது. கிட்டத்தட்ட சிஐடியால தேடப்பட்ட ஒரு நபர் தான் மதுஷிகா மதுவந்தி, இல்லாட்டி ஹரக்கட்டாவினுடைய மனைவி. போலி பாஸ்போர்ட்ல இந்தோனேஷியாவில் இல்லாட்டி இன்னும் ஒரு நாட்டில் இருக்கிறார்ன்ற மாதிரி வழக்கு விசாரணையில கூட சிஐடி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. அப்ப அவருடைய சாட்சியத்தை ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப இருக்கிற ஆதாரம் என்னன்னு சொன்னா நிர்மல பண்டார இல்லாட்டி ஹேபி சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர், அவருடைய வீட்டில் தான் அந்த சந்திப்பு பணம் 12 கோடி ரூபாய் இல்லாட்டி முதல்ல 10 கோடி ரூபாய், அதுக்கு பிறகு 2 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவத்தில் அவருடைய வீட்டில் தான் அந்த சந்திப்பு நடந்தது என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. அவருடைய சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு முதல் கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு திரட்டப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் தான் பல நபர்களினுடைய பெயர்களும் தெரிய வந்திருக்கு. இதுல வெளிப்படையா ஏற்கனவே வெளிவந்திருக்கிற பெயர்கள் சொன்னா முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதிமன்றத்தில் கூட சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. அவரும் இந்த பயணத்தில் ஈடுபட்டார், துபாய்க்கு போயிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதை பற்றின விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அந்த குரல் பதிவில் அந்த போன் ரெக்கார்டிங்ல சமநேகநாயகோட பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட செயலாளர் பேரும் சமநேகநாயக, அவரோ தெரியாதுன்ற மாதிரி. இப்ப கிட்டத்தட்ட அவர்தான் என்றதும் ஓரளவுக்கு உறுதியாகி இருக்கு. என்ன சொன்னா சாகல ரத்நாயக்கோட பேரும் வெளிவந்திருக்கான் விசாரணைகள்ல. சாகல ரத்நாயக்க பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாரா இல்லாட்டி ஒரு இடைத்தரகர் மாதிரி செயல்பட்டிருக்கிறாரா என்னன்றது தெரியாது. ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்க இருந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற இந்த பண கொடுக்கல் வாங்கல் நடந்ததா சொல்லப்படுற காலகட்டத்தில் சாகல ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற ஒரு பதவி, அது வரைக்கும் இல்லாத ஒரு பதவி இவருக்காகவே உருவாக்கப்பட்டிருந்தது. அவர் மூலமாகவும் சில கொடுக்கல் வாங்கல்கள் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் இப்ப தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஒரு சில முக்கியமான நபர்களினுடைய பெயர்கள் வெளிப்படையா பகிரங்கமா ஊடகங்கள்ல பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல சட்டத்தரணிகள் கைது செய்யப்படலாம், போலீஸ் உயரதிகாரிகள், அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி சில ஊடகங்கள் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்கு பின்னால ஒரு அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற
பிக்குவும் இருக்கிறார்ன்ற மாதிரியான தகவலும் பேசப்படுது. அந்த பிக்கு யார், கைது செய்யப்படுவாரா என்னன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவமே பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கும்பலுக்கு பின்னால இருக்கிறதும் ஒரு பிக்கு தான் என்ற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு. அவரும் கைது செய்யப்படுவாரா, கைது செய்யப்பட இருக்கிற அந்த அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள், சட்டத்தரணிகள் யாருன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எதிர்வரும் நாட்களில் பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சில கைதுகள் நடக்க இருக்கு என்றதான் என்னுடைய செய்திகள் வெளிப்படுத்துது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் திலீப் ஜாவிர தெரண தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் இல்லாட்டி சர்வஜன அதிகாரம் சொல்லப்பட்ட கட்சியில தலைவர் திலீப் ஜாவிர ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அடுத்ததா கைது செய்யப்பட இருக்கிற அரசியல்வாதி இல்லாட்டி அந்த நபர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதா இருந்தா ஒரு சில யூடியூப் சேனலை பார்த்தாலே போதுமானது. இந்த நாட்கள்ல ஒரு 3-4 யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலை பார்த்தாலே யாரு அடுத்ததா கைது செய்யப்பட இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி திலீப் ஜாவிர குறிப்பிட்டாரு. ஒரு காலகட்டத்தில் அரச தொலைக்காட்சி அரசாங்கத்தினுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்ததாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை நினைவுபடுத்துறாரு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் சில கருத்துக்களை சொல்வாராம். அவருடைய கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லாட்டி அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்தவர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அந்த கருத்து தான் இந்த தொகுப்பாளர் மூலமா அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுமாம். இப்ப அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதா இருந்தா, ஜனாதிபதி எதை சொல்ல வாராருன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புறதா இருந்தா அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே போதுமானது என்ற மாதிரி இவர் குறிப்பிடுறாரு. அந்த காலகட்டத்தில் எப்படி அரசு தொலைக்காட்சி பயன்படுத்தப்பட்டிருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கு சில யூடியூப் சேனல் பயன்படுத்தப்படுதாம். இதை கனகாலத்துக்கு இந்த மாதிரி கொண்டு போக முடியாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் சொல்லி அவர் குறிப்பிட்டார். ஆனால் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட்டு இருக்கிற நபர்களினுடைய பெயர் விவரங்கள் யூடியூப்ல வெளிப்படுத்தப்படுது. தன்னுடைய பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்கான். அவரும் அடுத்ததாக கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல என்னுடைய பேரும் இருக்குன்னு சொல்லி திலீப் ஜாவிர சர்வஜன பலய கட்சியினுடைய தலைவர் தெரண தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது பகிரங்கமாக சொல்றார், அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கிறேன், நானும் சில நேரங்களில் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு உண்மையிலேயே தெரியாது. அவர் மேல சில விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்தது. அவர் ஒரு வர்த்தகர் என்ற அடிப்படையில் கோவிட் காலகட்டத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் சம்பந்தமாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. அவர் கைது செய்யப்பட இருக்கிறது அவரே சொல்ற பின்புலத்தில் அதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியாது. அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய சேனல்ல ஒரு காலகட்டத்தில் வெளிவந்த செய்திகள் எப்படியானதுன்றதை கடைசி வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. பாம்புகள் தோன்றின விசித்திரமான கதைகள் சொன்னது தெரண தொலைக்காட்சி தான். இதை தவிர மலட்டுத்தன்மை ஏற்படுத்துகிற கொத்துரொட்டி உள்ளாடைகள் இருக்கின்ற கதைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததும் அதை செய்திகளா வெளியிட்டதும் அவருடைய தொலைக்காட்சி தான். ஷாஃபிட விவகாரத்தை வெளியில கொண்டு இல்லாட்டி அதை பற்றி அதிகம் அந்த காலகட்டத்தில் பரபரப்பா பேசி அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினதும் அவருடைய தொலைக்காட்சி தான். இந்த சம்பவங்கள் எல்லாமே பொய்யானது சொல்லி ஒரு காலகட்டத்தில் அதுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த தொலைக்காட்சி ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் பார்க்க முடியல. இன்றைக்கு யூடியூபர்கள் மூலமா இந்த மாதிரியான செய்திகள் பரப்பப்படுது, கைது செய்யப்பட இருக்கிற நபர்களினுடைய பேர்கள் வரைக்கும் வெளியிடப்படுது. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடா, கொள்கையா, ஊடக சுதந்திரமான்ற மாதிரி அஜாபுஜான் நிறைய கருத்துக்களை தெரண தொலைக்காட்சியின் உரிமையாளர் திலீப் ஜாவிர இன்னைக்கு சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு இறைவரை திணைக்களத்தினுடைய போலியான அதிகாரி என்ற பெயரில் நடமாடி இருக்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவமும் அதிகம் பேசப்படுது. கொம்பனி தெரு பிரதேசத்தில் கொம்பனி தெரு போலீஸால தான் அந்த கைது நடந்திருக்கு. 50 வயதான ஒரு நபர் ஒரு சிலர்கிட்ட இருந்து பணத்தை மோசடியாக பெற்றுக் கொண்டிருக்கிறாராம். போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சில முறைப்பாடுகளின் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் சம்பந்தமாக போலீஸ் வெளியிட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே சிஐடி விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் சொல்லி ஊடக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. போலீஸ் இந்த மாதிரியான தகவலை சொல்லியிருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு சில நேரங்களில் நீதிமன்ற விசாரணையில் பணம் கிடைச்சிருக்க முடியும், இல்லாட்டி போலீஸ் பணியாவது கிடைச்சிருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான நபர்களை பார்க்குற நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்திருக்கிற சம்பவங்கள், அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில சம்பவங்கள், இல்லாட்டி கடந்த காலத்தில் நடந்திருக்கிற சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் போலீஸால கைது செய்யப்பட்ட நபர்கள், குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள், இல்லாட்டி நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற நபர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு பட்டியல் வெளியிடப்படும். இப்ப தெல்தனிய பிரதேசத்தில் ஒரு பெண்ணுடைய சடலம் காருக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த நபர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற நபர், வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற நபர் என்ற மாதிரி ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. குற்றச்சாட்டுகள் இதுதான் சொல்லி அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற நபர்களுக்கு சில நேரங்களில் நீதிமன்றம் பிணை கொடுக்கிறது வழமையானது. நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அமைய பணம் கொடுக்கப்படலாம். ஆனால் போலீஸ் விசாரணையில்
வந்து அந்த விசாரணை வலயத்திலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் எப்படி தப்பி இருக்கிறார்கள்ன்றதான் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவத்தில் ஒரு நபர் குற்றம் சாட்டப்படுறாருன்னு சொன்னா அந்த நபர் உன்னிப்பா கண்காணிக்கப்படுவார். என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்க போறார், என்ன வேலை செய்யறார், எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி உன்னிப்பா கண்காணிக்கப்பட்டு ஏதாவது ஒரு குற்றத்துக்கு திரும்பவும் ஒரு முயற்சி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கைது செய்யப்படுறதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் இது வந்து வளமையானது, சாதாரணமானது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இராணுவத்திலிருந்து வெளியேறின இராணுவ உறுப்பினர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிற சம்பவங்கள் அவர்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை எங்கள் நாட்டில் கிடையாது. இன்னும் ஒரு பக்கம் வழக்கு விசாரணை எதிர்நோக்கி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய பட்டியலை குற்றச்சாட்டுகள்னு சொல்லி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த நபர்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு பொறிமுறையும் கிடையாது. இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதையாவது பயன்படுத்தி இந்த மாதிரியான நபர்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படணும் என்றதை உணர்த்த இன்னும் ஒரு சம்பவமாகவும் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இன்னைக்கு அதிகம் பேசப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.